தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கு. தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை தாக்குறது, அவர் குடும்பத்தை தாக்குறது, இதன் மூலமா என்னைய மிரட்டி பார்க்கலாம்னு நினைச்சாரு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்லை. அவர் சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன். ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? சொந்த ஊரு ராமநாதபுரம், குலதெய்வம் உரப்புலி. என்ன பார்த்து இவரு தமிழனா அப்படின்னு கேக்குறாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். யாருடைய தாய்மொழி என்ன, யாரு எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு கேக்குறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? டாக்டரை பார்த்துட்டு இதெல்லாம் வந்து போச்சுடா, நாளைக்கு செத்துற அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலைமையில வந்து அடிக்கிறேன். சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்குறாரு. குடிகாரப்பல திருட்டு கம்முனாட்டி குடியா. இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன். ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல அவன் ஒரு ஹீரோ ஃபாதர். எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன், உயிரை விட்டு படிச்சிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் கடந்து வாங்கின பதவி சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார். பாவி சண்டாளா இல்ல, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியா இருக்கேன். சார் சூப்பர். இனிமே இந்த ஊர்ல ஒத்தனை கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேன்டா. வைக்கிறேன்டா ஆப்பு. நிறைய பெண் பிள்ளைகள், ஏறத்தாழ ஒரு 9000 பெண் பிள்ளைகள் அந்த சென்னை பெங்களூர் ஹைவேல உட்காந்துட்டாங்க. எதனால் அந்த ஸ்தம்பிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் என்பவர் 9 பெண்கள் இறந்துட்டாங்க, உங்க பாடியை கோவிட்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யூடியூப்ல முற்றிலும் பொய்யான ஒரு தகவலை போட்டு அதை நம்பி அந்த பெண் பிள்ளைகள் வந்து ரோட்ல உட்காந்து பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருச்சு. இந்த இஷ்யூ சம்பந்தமா பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்தோம். பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேல குண்டாஸ் டிடென்ஷன் பண்ணியிருந்தோம். கிரிமினல்ஸ் மிருகமா மாறி தப்பு பண்ணும் போது ஆண்டவன் பார்த்துப்பான்னு விட்டு போற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. இந்த மாதிரி நம்மளே இப்படி மிரட்டுறாரு ஒரு ஆய்வாளரோ, நமக்கு கீழே வேலை செய்யற ஒரு சார்பு ஆய்வாளரோ, ஒரு காவலரோ எப்படி எதிர்கொள்ள முடியும்? இந்த மாதிரி இந்த மிரட்டல் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கு. யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில ஒரு அதிகாரியை தாக்குறது, அவர் குடும்பத்தை தாக்குறது, இது திரு சீமான் மட்டும்தான் பண்றாரு. அவர் கட்சிக்காரங்க மட்டும்தான் பண்றாரு. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? பழைய காலத்துல ஒரு படம் வந்திருக்கும், நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்திருக்கேன். வீட்டுல எலி வெளியில புலி அப்படின்னு. இவருக்கு எப்படி சொல்லலாம்னா, மைக்கு முன்னாடி புலி, மற்ற இடத்துல எல்லாம் எலி. அடிங்கடா, உன்னை யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா? என்ன காரணத்தினால சொல்றேன்னா, ஒரு தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவுல வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட கார்ல, டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட கார்ல நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் அதை ஒத்துக்கல, எனக்கு உடன்பாடு இல்ல, நான் சொல்லிட்டேன், வேண்டாம். இவங்க மாதிரி ஆளுங்க இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தவனுது. பொதுவெளியில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. சாதி ரீதியாக செயல்படுறாரு, பிறப்பு வெறுப்பு. இந்த அநியாயம் பண்றியாடா? என்னுடைய வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் போட்டோகிராஃப் எல்லாம் மார்க் பண்ணிருக்கிறார். என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க. அப்போ பொதுவெளியில வந்து சொல்லுங்க. இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லேன்னு சொல்றாரு. சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவர், முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர், ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய போட்டோவை மார்பிங் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் நீங்க போய் இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா அந்த போட்டோ இருக்கு. என் குழந்தைங்களை ஆபாசமா சித்தரிச்ச போட்டோ இருக்கு, 3 பசங்களை. நீ அடிக்கணும். ஆமா, நீ அடிச்சுட்டு போன, அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும். இன்னைக்கும் நீங்க அதனாலதான் நெக்ஸ்ட் தளத்துல இருந்து வெளியில வந்து ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோட கண்டிக்க வேண்டியது தானே. எந்த பொண்ணை பத்தி பேசினாலும், எந்த பெண்ணை பத்தி அவதூறு பரப்புனாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. எங்களை பத்தி எழுதுனாங்க, உங்களை பத்தி எழுதுனா பொறுத்து போங்க. இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆள்? அவரு
ஒரு காவல் கண்காணிப்பாளர், இத்தனை லட்சம் பேர் மக்கள் உள்ள ஒரு மாவட்டத்துக்கான காவல் கண்காணிப்பாளர் அவங்களோட போட்டோவை இன்னமும் டெலீட் பண்ணல. என் கட்சிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. கைது செய்யப்பட்ட நபர்கள் அவருடைய அலுவலகத்தின் தலைமை இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பெயில் போட்டது யாரு? அவங்க கட்சியை சேர்ந்த வக்கீல்கள் தான் பெயில் போட்டாங்க. ஜோசியரா தான் சொன்னாரு, டாக்டரா தான் சொன்னாரு, நான் சாகுற நிச்சயம். சாட்டை அப்படின்னு ஒரு சேனல் நடத்துறாரு, சாட்டை துரைமுருகன். இவங்க எல்லாத்தையும் நேர்காணல் நடத்துறாரு. எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்றாரு. என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பில்ல போடணும். இது இருக்கு போடுறேன். அவங்க வாழ்றதே அவருடைய கட்சி அலுவலகத்துல தான். எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும்? ஏன் டைம் அனாவசியமா வேஸ்ட் பண்றீங்க? ஸ்டார்ட் தி ஜீப். வெளிநாட்டுல வாழ்ற அவர் சொல்ற ஃபேக் ஐடி, அவர் சொல்ற ஃபேக் ஐடி, அவர் சொல்ற ஃபேக் ஐடி, அத கூட அவரால் ஒழுங்கா சொல்ல முடியல. எதுக்குன்னு இப்ப என்ன அடிச்ச நீ? நான் இப்ப உன்னை என்ன பண்ண? உன்னை திட்டினா பேசுனா நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், தேடி வந்து அடிக்கிறேன். ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி யாருடைய தூண்டுதல்ல இந்த ஃபேக் ஐடி? ஒரு வெளிநாட்டுல வாழ்ற ஒரு மனிதர், சம்பந்தம் இல்லாம திருச்சிராப்பள்ளியில கனடால இருக்கிற ஒரு மனிதர், சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு மனிதர், அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை? யாரோ தூண்டுதல்ல அங்க இருந்து எழுதுறாங்க. அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். அது பின்னாடி யார் இருக்கா? யாருக்கு என் மேல அந்த கோவம்? யாருக்கு என் மேல அந்த மோட்டிவ்? அதனாலதான் நான் இவரை பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன். இவருடைய தூண்டுதலின் பேர்ல தான் நடக்குன்னு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறோம். இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மைக்க பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது. ஒரு நாகரிகம் இருக்கணும். ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண்ணை பத்திய இப்படி அவதூறு பரப்பலான். இவங்க கட்சிக்காரங்க மேல மட்டும் பெண்கள் அவதூறா பேசின மாதிரி எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டுல பதிவாயிருக்குன்னு கணக்கெடுத்து பாருங்க. இவங்க இதையே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவோ கட்சிகள் இருக்கு, எவ்வளவோ கட்சி நபர்கள் கிட்ட பேசியிருக்கேன். என்னுடைய தன்மையை பத்தி விசாரிச்சு பாருங்க. இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை? தனிப்பட்ட பகையா? நான் பேசிக்கிட்டே போறேன். நான் யாரு தெரியுமா உனக்கு? என் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? யார் யா நீ? கொலகாரன் தானே? ஒண்ணுமே கிடையாது. இவரும் இவர் கட்சி ஆட்களும் பண்ணது தப்பு. யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். பெண்களுக்கு அகைன்ஸ்டா அப்படி பதிவிட்டது தப்பு, அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். தப்பு பண்ற எவனாவது அவனை பிடிக்கணும், மிதிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பதவியோ பவரோ முக்கியம் இல்ல, பலம் தான் முக்கியம். நான் எடுத்த நடவடிக்கைக்கு என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள்? என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? மயிலே மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. அதெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. அவங்களுக்கு தாய்மொழி தமிழா? அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க? சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்க. ஓய்வு பெற்ற பிறகு பாத்துக்கிறேங்கிறாரு. என்ன பண்ணிடுவாரு? ஓய்வு பெற்ற பிறகு 30 வருஷத்துல ரிட்டையர் ஆயிருவீங்கல்ல. இது பகிரங்கமா பத்திரிகை முன்னாடி அவர் கேட்கிறாரு. மிரட்டுறாரு தானே. அதனாலதான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன். இன்னும் கூடுதலாக நிறைய அவதூறு பரப்பி இருக்கிறாரு. லாஜிக் என்ன சொல்றாரு? என் வீட்டு பெண்களை தாக்குனாங்க, எங்க அம்மாவை பேசினவங்க மேல அவரு நடவடிக்கை எடுக்கணும், நீங்களும் கடந்து போகணுன்றாரு. அவரு சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெக்கலன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அதே கேக்குற. என் வீட்டில் இருக்கிறவங்களை, என் குழந்தைகளை, எங்க வீட்டில் இருக்கிற பெண்களை அவதூறா பேசுனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். சொத்தை விட்டு கொடுத்தாலும் கெத்த விட்டு கொடுக்க கூடாது. அப்படி திட்டி இருக்காங்க. எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க? பிரபலம் ஆகணும்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சந்திச்சு தான் ஆகும். நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி தில்லைநகர்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்களே, சிறப்பான நடவடிக்கை காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் சிறப்பான நடவடிக்கை மாநகரத்தில் எடுத்திருக்காங்க. இதுலதான் நிறைய மிஸ்டரி இருக்கும். இது செப்பரேட், இது கிரிமினல் டெஃபமேஷன். அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போறேன். எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போறேன். டாக்டர் இதை பார்த்துட்டு இதெல்லாம் வெந்து போச்சுடா, நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலைமையில வந்து அடிக்கிறேன்னு. தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட
நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன். பாத்தீங்களா சார், அள விடுறான் அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். வந்துட்டாயா வந்துட்டாயா. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தினர் உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி, பின்னி பெடலரா. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தினர் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். சொத்தை விட்டு கொடுத்தாலும் கெத்த விட்டு கொடுக்க கூடாது. எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க? பிரபலம் ஆகணும்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். மேம் வணக்கம் மேம், மாலை முரசுல இருந்து ரிப்போர்ட் ராஜேஷ் பேசுறேன் மேம். சொல்லுங்க. மேம் ஒரே ஒரு கேள்விதான் மேம், கட்சி நிகழ்ச்சிகளை நீங்க பங்கேற்காம தொடர்ச்சியாக புறக்கணிப்பதா ஒரு தகவல் வருது. எதனால மேம் நீங்க பங்கேற்கிறது இல்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல? என்னடா நீ சத்தியபத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வராயனா? என்னடா சொல்ற? நீ வேணா கேட்டு பாரு. கூப்பிடுறது இல்ல என்ன, அவ்வளவுதான். கூப்பிடுறது இல்ல என்ன, அவ்வளவுதான். என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? எதனால மேம்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். பொய் சொல்றீங்க. நீங்க ரொம்ப ஆக்டிவான ஒரு பாலிட்டிஷியனா இருந்தீங்க. தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து இன்டர்வியூ கொடுக்கல தம்பி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நீங்க 10 கேள்வி கேட்டீங்கன்னா பதில் ஒண்ணுதான். இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. இந்த ஒரே ஒரு கேள்விதான் மேம். என்னடா செய்யற? கலந்துக்கலன்னா அவங்க கிட்ட தான், கட்சிக்காரங்க கிட்ட தான் கேட்கணும், அண்ணாமலை கிட்ட கேட்கணும், கட்சியில இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும். நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. ஏன் கூப்பிடுறது இல்ல? அவ்வளவுதான். நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். இல்ல மேம், நீங்க வந்து தொடர்ந்து கட்சியில் ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்கல்ல மேம், ஏன் கூப்பிடுறது இல்ல அப்படின்றது? சமந்தி, உங்களுக்கு தெரியுமா அது? நான் கேக்குறேன், நீங்க மறுபடியும் நீங்க இப்படி பிடிச்சாலும் சுத்தி பிடிச்சாலும் மூக்கு பிடிக்கிறது ஒரே விஷயம் தான். என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி? ஏன் கூப்பிடுறது இல்லன்னா அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு நான் எப்படி பதில் கொடுக்க முடியும்? அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல மேம், நம்மள இதனாலதான் கூப்பிடுறோம் இல்லையே. அவங்க கூப்பிடுறது இல்ல, கூப்பிட்டா நான் எல்லா நிகழ்ச்சிக்கு போவேன். அவங்க கூப்பிடுறது இல்லைன்னா ஏன் கூப்பிடுறது இல்லைன்னு அவங்க தான் பதில் சொல்லணும். சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. ரொம்ப உணர்ச்சிகரமானது. அவர் எந்த காரணத்துக்காக வந்து இந்த சாட்டடி போராட்டத்தை நடத்தினாரோ அதுவும் ரொம்ப உணர்ச்சிகரமானது. முட்டா பையன் லூசு பையனுலா, உங்களுக்கு யானை இப்படி பேதி வாங்கி எடுக்கு. இப்படி ஒரு நிகழ்வு, இப்படியான போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்தது இல்லையே சார். அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தவர், ஒரு IPS. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? அவரு அரசியலுக்கு வரும் பொழுது, பாஜக தலைவராகும் போது ஒரு அதிரடியான அரசியல் மாற்றங்களை பாஜக செய்வார், தமிழ்நாட்டில் செய்வார். ஆதங்கத்துல செய்யறதுன்னு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண? என்ன வச்சு நீங்க தான்டா காமெடி பண்ணுவீங்க. அண்ணாமலைக்கு ஒரு சென்டிமெண்டலான ரீசன் ஒன்று இருக்காது. நீங்க ஞாபகம் இருக்காது உங்களுக்கு? அவர் வந்து எஸ்பியா இருந்த போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தை இதே மாதிரி பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்பட்டுருச்சு. அப்ப அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். ரொம்ப சரியா, ரொம்ப நியாயமா, ரொம்ப ஆக்ரோஷமா, ரொம்ப ஆவேசமா, ரொம்ப சரியா, பர்ஃபெக்ட்லி. 5 பைசா 10 பைசா நீ பொறுக்கணைனா நோட்டெல்லாம் நான் எடுக்கிறேன். கிண்டலுக்குள்ளாக்குது. பாலியல் வன்முறை செய்தவனை விமர்சனம் பண்ண, கேலி பண்ண, கண்டிக்க, தண்டிக்க துப்புல. ஒரு நாள் டிலே ஆனா கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவங்க தரப்புல பொறுத்த வரைக்கும் காவல்துறை நல்லா பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும், அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், அவங்க காவல்துறை மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதை நான் உறுதிப்படுத்துற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். நல்ல பாதுகாப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இது இல்லை. அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியா இருக்கிறாங்க. பாலியல் வன்முறை செய்தவனை விமர்சனம் பண்ண, கேலி பண்ண, கண்டிக்க, தண்டிக்க துப்புல. திமுக வந்து நேற்று குற்றவாளிக்கு திலகம் வச்சுச்சா, வரவேற்றுச்சா, 3 மணி நேரத்துல கைது பண்ணி மாவு கட்டு போட வச்சு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நம்ம வந்து அது ஆர்ப்பாட்டம் பண்றது கேலி கூலாமா உங்களுக்கு? ஆர்ப்பாட்டம் பண்றது இல்ல, இதுக்காக மௌனம் 2 மணி நேரம் உண்ணாவிரதம், கால் அடையாள உண்ணாவிரதங்கிற காமெடி எவ்வளவு நடக்குங்க தமிழ்நாடு, நீங்க பார்த்தது இல்லையா? வரட்டு
இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு காலைல டிஃபன் சாப்பிட்டு வந்து சாயந்தரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இடையில ஒரு கேப் போட்டு நடுவில் அது பின்னாடி டாஸ்மாக் கடை போயிட்டு இருந்தா நீங்க பார்த்தது இல்லையா தமிழ்நாட்டுல? ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. நீங்க பார்த்ததுல சொல்லுங்க, உங்க கெரியர்ல நீங்க கவனிச்சதுல சொல்லுங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. எஸ்னோ சொல்லுங்க சார். அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்புடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஒரு மனுஷன் தானே தானே சாட்டை அடிச்சுக்கிறான்னு அது காமெடி பண்ணுவீங்களா? எந்த நோக்கத்துக்காக பண்ணப்படுது? கமெண்ட் பண்ணலாமா இதை நீங்க? அப்புறம் கேள்வி ஏற்படும். கமெண்டே பண்ணக்கூடாது, மௌனம் காக்கணும்ன்ற, வேதனைப்படணும், வெக்கப்படணும். அந்த இடத்துல நீங்க கேள்வி பண்றீங்க. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். பெரிய தலைவர்களே எம்எல்ஏக்களா இருந்தவங்களே கூட இத விமர்சனம் தான் பண்றாங்க. காமெடியா தான் முதலமைச்சரே பண்ணட்டும் சார், பிரதமரே பண்ணட்டும் சார். காமெடி சேனல்ல போட வேண்டிய நகைச்சுவைங்கிறாரு எஸ்வி சேகர். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் வந்து பிரதமரே கேள்வி பண்ணட்டும்ன்றேன். அவருடைய ஆதரவாளர்கள் பலரை கூட தங்களோட வேதனை வெளிப்படுத்துறாங்களோ வேணாமே. ஐயா நீங்க தோத்துட்டேன்னு ஒண்ணு எங்களால ஜீரணிக்க முடியல. ஐயா எங்களால ஜீரணிக்க முடியல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஐயா நீங்க தோத்துட்டேன்னு ஒண்ணு எங்களால ஜீரணிக்க முடியல. ஐயா எங்களால ஜீரணிக்க முடியல. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். எஸ் ஆதங்கம் இருக்கட்டும், ஆனா இப்படி வேணாமேன்னு. ஏன்னா இது ரொம்ப புதுசு, எதிர்பாராது, அதனால அவங்க சொல்றாங்க. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யாரு ஃபாலோ பண்றாரோ அவர் தலைவர் இல்ல, யாரு ஃபாலோ பண்ண வைக்கிறாரோ அவர். அரும்பாக்கத்திலே அடி வாங்கினோம் அம்மா, நம்பாக்கத்திலே மிதி வாங்கினோம் அம்மா. இன்னொரு பக்கம் இன்னொரு போராட்டத்தையும் சேர்த்து அறிவிச்சிருந்தாரு. இனி நான் காலனி அணிய மாட்டேன். திமுக வைராக்கியம் வந்து ஒரு தலைவருக்கான அடிப்படை தகுதி. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? செருப்பு போடாம இனிமேட்டு இருப்பேன். வைராக்கியம் தானே. அவர் ஒவ்வொரு முறையும் அவர் வெறுக்காலோட பார்க்கும்போது எல்லாருக்கும் உறுத்தும், எல்லாருக்கும் தோணும். சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பிழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. லண்டன்ல போய் அரசியல் படிச்சுட்டு வந்திருந்தாரு. ஸோ இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கும்னா இப்படி ஒரு போராட்டம் நடத்துறாரு. அப்ப அப்படி அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் நீங்க எதுக்கு சார் பேட்டி எடுத்தீங்க? ஐயோ ஐயோ முந்தானே ஏன் சார் நீங்க பேட்டிக்கல? நேத்து ஏன் சார் பேட்டிக்கல? இது தமிழகமே கவனிக்குது, இந்தியாவே கவனிக்குது. அவ்வளவுதான். இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு. தெரியுதுல்ல? கவன ஈர்ப்பு தான் அவருடைய நோக்கம். அண்ணாமலையின் இந்த போராட்டம் அப்ப என்ன தாக்கத்தை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு தேவேந்திரன் பேட்டி தான் சாட்சி. நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிற சொல்லிவிட்டு உனக்கு எதுக்கு இப்ப கேமரா தூக்கிட்டு வந்தாரு சார்? இன்னொரு பக்கம் இப்ப அண்ணாமலை உறவினர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஐடி ரைட் நடந்துச்சு. அதை மடைமாத்திரக்கு இப்படியோன்னு ஒரு விமர்சனமும் வருது. என்னடா சொன்ன? அப்ப அண்ணாமலை டிராமா பண்றாரு. அவருடைய ரிலேட்டிவ் எங்கெங்கெல்லாம் கேள்வி வருது பாருங்க. அரசியல் லாபம் ஏதாவது 100% இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் லாபம் இருக்கு தானே செய்யும். இல்லாம எப்படி போகும்? என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.